ஹாய் வியூவர்ஸ், நீலிரா படத்தை பத்தின ரிவ்யூவை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீலிரா இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா 1988 இலங்கையில போர் நடந்தப்ப ஒரு ஃபேமிலிக்குள்ள நடக்கிற விஷயத்த பேஸ் பண்ணி தான் இந்த கதையை எடுத்திருப்பாங்க. இது ஒரு வார் பேஸ் மூவினா அதுக்குன்னு இதுல பெரிய பிளாஸ்ட், ஹெவி ஆக்ஷன், ஹீரோயிசம் இதெல்லாம் இருக்கும் அப்படின்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலா வாருக்கு நடுவுல சிக்கிக்கொண்ட ஒரு சாதாரண மக்களோட மனநிலை எப்படி இருக்கும், அவங்களோட வாழ்க்கை எந்த அளவுக்கு இருக்கும், அவங்க எந்த அளவுக்கு பயம், அது மட்டும் இல்லாம உதவியின்மையை எந்த அளவுக்கு அனுபவிச்சிருப்பாங்க அப்படின்றதான் இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட மேக்கிங் ரொம்பவே ரியலிஸ்டிக்கா இருக்கும். அதாவது அதிகப்படியான பில்டப்லாம் இல்லாம, ஓவர் எஸ்டிமேட் சீன்ஸ் எல்லாம் இல்லாம, ரொம்ப கமர்ஷியலா எதுவும் கொண்டுட்டு போகாம, ஹீரோக்குன்னு என்னமோ பெருசா என்ட்ரி எல்லாம் கொடுக்காம சீன் பை சீன் டென்ஷனா நம்மள கொண்டுட்டு போயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட ஹீரோ நவீன் சந்திரா ரொம்பவே கண்ட்ரோல்டா மெச்சூரா நடிச்சிருக்காரு. அவரோட ஆக்டிங்கை பத்தி சொல்லியே ஆகணும். லவுடா ஆக்டிங்லாம் இல்லாம கேரக்டருக்கு தேவையான மாதிரி சீரியஸா அந்த கேரக்டரை நல்ல விதமா அவர் கேரி பண்ணியிருப்பாரு. இந்த படத்துக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா 3.5 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. புதிய தலைமுறை 4 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. இந்தியா டுடே 3.5 கொடுத்திருக்காங்க. நீலிரா கண்டிப்பா ஒரு முறையாவது பார்க்க வேண்டிய ஒரு வாட்சபிளான பிலிம் தான். இந்த படத்தை நீங்க பார்த்துட்டீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.